திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவில இருக்கும் பார்த்துருப்பீங்க. அதாவது காலையில இந்த கோயில்ல வடை, இந்த கோயில்ல தயிர் சாதம், மறுநாள் இன்னைக்கு இந்த கோயில்ல புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, ஒரு டைரி. கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர்கிட்ட சொல்லுவார், நீ போய் இந்த ரெண்டு தூக்கு கொடுத்து இந்தா போய் இந்த கோயில போய் இன்னைக்கு இங்க வடை கிடைக்கும், இன்னைக்கு இங்க புளியோதரை கிடைக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிடுவார் பாருங்க. அவரு செந்தில் ரொம்ப ஜோவியலா சொல்லுவார், நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு. அந்த அவர் வந்து சென்னைக்கு மட்டும்தான் டைரி வச்சிருக்காரு, நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன். அந்த டைரியை தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். பல மக்களையும் பார்த்து நான் எப்பவும் சொல்லுங்க, உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கை, அதோட விலை வச்சு உங்களுடைய ரிச்னஸ் முடிவு பண்ண முடியாதுங்கய்யா. உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட எண்ணிக்கையை வச்சு தான் உங்க ரிச்னஸ் முடிவு பண்ண முடியும். பள்ளி கல்லூரியில் மட்டும் படித்தவன் படிக்காதவன், பணம் மட்டும் இருப்பவன் ஏழை. தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களின் விலை மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை இவை சார்ந்து மட்டும் தன்னை செல்வந்தன் என்று நினைப்பவன் முட்டாள். உலகத்திலிருந்து படித்தவனே படித்தவன், பல இடங்களுக்கும் சென்று பல சமூகங்களையும் கண்டு பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளையும் உள்வாங்கியவனே செல்வந்தன். பணத்தை தாண்டி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உடல், மனம், உயிர், உணர்வு போன்றவற்றை இனிமையாக வளர்த்தெடுத்திருப்பவனே மிகப்பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான். பரிவிராஜகத்தை அதனாலதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறங்க. இந்த 200 இடங்கள் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கைடா இதை கொடுக்குறேன். அங்கெல்லாம் போய் வாழ்க்கையை படியுங்கள், வாழ்க்கையை விரித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.